வணக்கம் மக்களே! எதிர்பாராததை எதிர்பாருங்கள்ங்கிற மாரி இன்னைக்கு மார்க்கெட்ல பல விஷயங்கள் நடந்திருக்கு. மார்க்கெட்ல மட்டும் இல்ல. ஸோ எனக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நடந்திருக்கு. வீடியோ சீக்கிரம் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு நெனச்சேன். ஆனா, ஸோ சிஸ்டம்ல பல ப்ராப்ளம்ஸ் ஏற்பட்டு வழக்கம் போல எந்த டைம்க்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவனோ, எந்த டைம்ல வீடியோ போஸ்ட் பண்ணுவனோ, அதே நேரம் தான் இன்னைக்கும் ஏற்பட்டிருக்கு. ஸோ எல்லாம் நேரம்டா அப்படிங்கிற மாரி தான் இன்னைக்கு எனக்கு நடந்திருக்கு. சரி ஓகே. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் பற்றியான அப்டேட்ட பார்ப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் பெரிய சரிவை குடுத்தது. நிஃப்டி 50 கிட்டத்தட்ட 330, 340 பாயிண்ட்ஸ் வரைக்கான சரிவை குடுத்தது. பட் 12 மணிக்கு மேல அருமையான ஒரு ரெக்கவர் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல ஏற்பட்டிருக்கு. வெறும் நிஃப்டில மட்டும் இல்ல, பேங்க் நிஃப்டிலயும் இது ஏற்பட்டிருக்கு. ஸோ 2மே அருமையான ரெக்கவர் குடுத்திருக்கு. இப்போ நிஃப்டி வெறும் 130 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நெகட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி பாசிட்டிவ்க்கே வந்துருச்சு. பேங்க் நிஃப்டியும் இன்னைக்கு நல்ல சரிவை தான் குடுத்திருந்தது. கிட்டத்தட்ட 500 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்த குடுத்திருந்தது. பட் இப்போ பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது பாசிட்டிவ்க்கு டர்ன் ஆயிருச்சு. என்ன வாலடைல் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல அப்படிங்கிற மாரி தான் ஏற்பட்டிருக்கு. ஸோ சூப்பர் டூப்பர் வாலடைல் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல ஏற்பட்டிருக்கு. ரொம்பவே ஆக்டிவா பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கு. ஸோ குறிப்பா இன்னைக்கு டேல ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் ஏற்பட்டிருக்கு. அது வேற எங்கேயும் இல்ல. ஐடி செக்டார்ல தான். நேத்தும் நமக்கு ஒரு அதிர்ச்சிய குடுத்தது ஐடி செக்டார். ஆனா அது இன்ப அதிர்ச்சி. இன்னைக்கு குடுத்த அதிர்ச்சி துன்ப அதிர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஐடி பங்குகள் இன்னைக்கு தலகுப்புற விழுந்திருக்கு. குறிப்பா டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆயிருச்சு அப்படின்னே சொல்லலாம். டிசிஎஸ் இன்னைக்கு கிட்டத்தட்ட 9% வரைக்கான சரிவை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. லோவர் சர்க்யூட்ட நோக்கி டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா நகர்ந்து போயிட்டு இருக்கு. ஸோ டிசிஎஸ் மறுபடியும் பழைய ஒரு லோவ நோக்கி இப்போ பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ நேத்தே நம்ம எதிர்பார்த்தோம். பட் இந்த அளவுக்கு சரியும் அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு 2, 3% இறங்கும்னு நான் நெனச்சேன். மார்க்கெட் ஓப்பனிங்ல 2, 3% தான் இறங்கியிருந்தது. ஆனா இப்போ அது 9% மாறியிருக்கு. ஸோ பழைய லோக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ டிசிஎஸ் திரும்ப ரீச் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு நான் ஆர்டர் போட்டிருக்கேன். டிசிஎஸ் அண்டு ரிலையன்ஸ் இந்த 2 நிறுவனத்திலயுமே பார்த்தீங்கன்னா, நான் லிமிட் ஆர்டர் செட் பண்ணி வச்சிருக்கேன். ரிலையன்ஸ் பொறுத்தவரைக்கும் நேத்து என்ன பிரைஸ் சொன்னனோ, அதே பிரைஸ் தான் இன்னைக்கும் நூலிழையில தப்பிச்சிருச்சு. ரூ. 1301 வரைக்கும் வந்துட்டு 1300 டச் பண்ணாமயே திரும்ப ரிவர்சல குடுத்திருக்கு. ரூ. 1310 கிட்ட இப்ப ரிலையன்ஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டிசிஎஸ் பார்க்கும்போது இன்னைக்கு டேவோட லோவர் சர்க்யூட்ல நான் ஆர்டர் போட்டிருக்கேன். மேபி அத மாத்துனாலும் மாத்துவேன். ஒரு 2220 இல்ல ஒரு 2215 அந்த ஒரு ரேஞ்ச் ரீச் ஆனாலும் கூட ஆர்டர மாத்தி அந்த இடத்துல நான் பை பண்ணிருவேன். ஸோ டிசிஎஸ்ல இன்னைக்கு பெரும் வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கு. நேத்து ஏற்பட்ட ஏற்றமெல்லாம் என்ன ஏற்றம்? இன்னைக்கு நடந்தது பாரு ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் அப்படிங்கிற மாரி தான் டிசிஎஸ் நிறுவனத்தில ஏற்பட்டிருக்கு. ஸோ டிசிஎஸ் மட்டும் இல்ல, எல்லா பங்குகளும் இறங்கியிருக்கு. விப்ரோ ஒரு 3%, இன்ஃபோசிஸ் பார்க்கும்போது ஒரு 4%, எக்ஸெல் டெக் பார்க்கும்போது 5% அப்படின்ட்டு அத்தனை ஐடி பங்குகளுமே இன்னைக்கு தலகுப்புற கீழ விழுந்திருக்கு. ஸோ என்ன ரீசன் இருக்க போகுது? வழக்கம் போல ஏஐ தான் ஒரு மெயின் ரீசனா இருக்க போகுது. ஸோ இன்னும் ஐடி செக்டார்ல பெரும் பிரஷர் இருக்கு. எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய விற்பனைய ஃபேவரட்டான இடமான லார்ஜ் கேப்ல தான் பண்ணிட்டு இருக்காங்க. வெறும் ஐடி பங்குகள் மட்டும் சரிவடையலைங்க. இப்போ பெரிய அளவுக்கு எல்லாரோட பார்வையும் ஐடி செக்டார் மேல இருக்கு. ஏன்னா, ஐடி செக்டார் முடிஞ்சே போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல எல்லாரும் ஐடி செக்டார ரொம்ப பயந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ஐடி மட்டும் விழுகல. பல செக்டார் பங்குகள் விழுந்துட்டு தான் இருக்கு. ரிலையன்ஸ் பெருசா ஏறல. அதுவும் சரிஞ்சு தான் இருக்கு. HDFC சரிஞ்சிருக்கு. ஐடிசி சரிஞ்சிருக்கு. இன்னும் பல லார்ஜ் கேப் பங்குகள் பார்த்தீங்கன்னா, அநியாயத்துக்கு விலை சரிந்து தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது நம்மள பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். எஃப்ஐஐஸ் இப்ப நம்ம மார்க்கெட்ல இருந்து கண்மூடித்தனமா வெளிய போயிட்டு இருக்காங்க. ஸோ காரணம் என்னங்கிறத பற்றியும் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல பார்த்திருக்கோம். ஸோ மற்ற மார்க்கெட்ல பணத்த போடுறாங்க. ஏஐ சம்பந்தமான இடத்துல முதலீட பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது ஒரு ஆபத்தான சூழ்நிலை தான். நம்ம இந்த பக்கம் போக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கோம். ஸோ ஏஐ அப்படின்ட்டு எல்லா இத்துப்போன பங்குகளையுமே பார்த்தீங்கன்னா, நல்ல வேல்யூவேஷன் குடுத்து ஏத்திட்டு இருக்காங்க. 2000ல என்ன மாரியான ஒரு கிராஷ் நடந்ததோ, அது விரைவில் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அன்னைக்கு என்னென்ன நடந்ததோ, வேற பேர வச்சு அதே தான் இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மார்க்கெட்ல இது கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு பெரிய அழுத்தத்த நம்ம மார்க்கெட்ல ஏற்படுத்தும். ஸோ இப்ப இருக்கக்கூடிய லார்ஜ் கேப் பங்குகள் மேபி அந்த மாரியான கிராஷ் ஏற்பட்டதுன்னா, இன்னும் கூட சரிவடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா, லார்ஜ் கேப் ஆல்ரெடி பெரிய அளவுக்கு சரிவ குடுத்திருக்கு. ஸோ ஒரு டவுன் சைட் ரிஸ்க் கொஞ்சம் நம்ம கம்மியா எதிர்பார்க்கலாம். ஆனா, மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் போன்ற இடங்கள்ல பெரும் வீழ்ச்சி ஏற்பட்டாலும் ஏற்படலாம்னு நான் நெனைக்கிறேன். ஸோ இதுக்கேற்ற மாரி தான் என்னோட பிளான நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் முழுக்க முழுக்க இப்போ பெரிய அளவுக்கு முதலீடு எங்க பண்றேன்னா, லார்ஜ் கேப் சார்ந்து முதலீடு பண்றேன். இன்னொரு பக்கம் கேஷ் ரிசர்வ் அப்படியே பாதிக்கு பாதி பார்த்தீங்கன்னா, கேஷ் ரிசர்வ நான் சேர்த்து வச்சுட்டு இருக்கேன். ஏன்னா, என்னைக்காச்சும் ஒரு கிராஷ் ஏற்பட்டதுன்னா, அந்த நேரத்தில நம்ம
பெரிய முதலீடு பண்ணணும். ஸோ அந்த நேரத்தில வெறும் லார்ஜ் கேப் மட்டும் பண்ண மாட்டோம். 70% லார்ஜ் கேப் பண்ணுவோம். ஸோ பேலன்ஸ் 20% ஸ்மால் கேப், 10% மிட் கேப் அப்படின்ட்டு முதலீடு பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு நமக்கு தேவைப்படும். ஸோ இதில மேபி மாற்றங்கள் கூட ஏற்படலாம். அப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைய பொறுத்து. பட் இதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்றதுக்கு கேஷ் ரிசர்வ் ரொம்பவே வந்து முக்கியம். அந்த கேஷ் ரிசர்வ நம்ம எப்படி உருவாக்கிக் கொள்றோமோ, அந்த அளவுக்கு நமக்கு பெரிய அளவுக்கு பெனிஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு உறுதி இல்ல. மார்க்கெட் கிராஷ் ஆகுமா என்னன்னு தெரியாது. ஆனா அதுக்கு நான் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கேன். எப்ப இருந்து 2 வருடமாவே பார்த்தீங்கன்னா, நான் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கேன். ஸோ ஸ்டில் லிக்விட் ஃபண்ட் நல்லா வந்து நெறஞ்சு தான் கிடக்கு. ஸோ இன்னும் வந்து நிரப்புறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். இன்வெஸ்ட்மெண்ட்ட கொஞ்சம் வந்து குறைச்சுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் பங்குகள பொறுத்தவரைக்கும். பட் தொடர்ந்து முதலீடு பங்குகள்லயும் இருக்கணும். அக்யூமுலேஷன் தொடர்ந்து இருக்கணும். ஒரு பெரிய லம்ப் மட்டும் நான் இப்போதைக்கு லார்ஜ் கேப்பா இருக்கட்டும், மற்ற இடமா இருக்கட்டும் தவிர்த்திருக்கேன். பட் ஒரு டீசென்ட்டான ஒரு அக்யூமுலேஷன் தொடர்ந்து பங்குகள்ல நடக்குது. ஸோ பேலன்ஸ் பாதி பார்த்தீங்கன்னா, கேஷ் ரிசர்வ்க்கு போகுது. ஸோ இறக்கத்த பெரிய ஒரு சரிவ நான் எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கேன். இத நான் பலமுறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இப்பவும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நல்ல ஒரு சான்ஸ் நமக்கு லார்ஜ் கேப்ல தான் இருக்கு. அக்யூமுலேட் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி லார்ஜ் கேப்ல மட்டும் தான் இருக்கு. ஸோ இந்த மாரி சரிவடையக்கூடிய பங்குகள பார்க்காம, ஸோ நல்ல ஏற்றத்த குடுத்துட்டு இருக்கக்கூடிய பங்குகள பார்ப்பது என்ன பொறுத்தவரைக்கும் சரியா படல. ஸோ நான் ஆல்ரெடி நேத்து டிஸ்கஸ் பண்ணேன். லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் பக்கம் நான் போறேன் அப்படின்ட்டு. ஸோ ஒரு 5000 அப்படிங்கிற சிப்ப வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட பிளானையும் சொல்லியிருக்கேன். மேபி ஃபர்தரா கீழ விழுந்தாலும் கூட அந்த இடத்துல நான் லம்ப் பண்ண தயாரா இருக்கேன்ட்டு. ஸோ எஃப்ஐஐஸ் லார்ஜ் கேப்ல இருந்து பணத்த பெரிதளவு எடுக்குறாங்க. ஸோ வரும் காலங்கள்ல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு சான்ஸ் நமக்கு டெஃபினட்டா வந்து ஏற்படும். ஸோ அந்த சான்ஸ நம்ம தொடர்ந்து வந்து கேப்சர் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். எக்ஸாக்ட்டான சரிவு நமக்கு தெரியாது. நல்ல லெவலுக்கு ஒரு பங்கு வருதா? ஸோ நல்ல லெவல்ல வந்ததுன்னா, அத நம்ம கன்வெர்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ அக்யூமுலேஷன் வழியில. ஸோ ஒரு நல்ல லம்ப் பண்றதுக்கு கண்டிப்பா காத்திருக்கணும். காத்திருந்து லம்ப் பண்றத பத்தி நம்ம டெஃபினட்டா திங்க் பண்ணணும். ஸோ உதாரணத்துக்கு ஐடிசில எப்ப லம்ப் பண்ணுவேன்ட்டு ஓப்பனா உங்க கூட ஷேர் பண்ணேன். ஸோ இந்த மாரி ஒவ்வொரு பங்குக்கும் ஒவ்வொரு லெவல் செட் பண்ணி லம்சம் முதலீட பற்றி நம்ம திங்க் பண்ணணுங்கிறது என்னோட ஒரு கருத்தா இருக்கு. ஸோ தொடர்ந்து பார்ப்போம். ஸோ இங்க என்ன நடக்குதுன்ட்டு ஐடி கம்பெனிஸ் அண்ட் ஏஐ பத்தியும் நம்ம பலமுறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இத பற்றியும் பெரிய அளவுக்கு டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஸோ 2 பங்குகள்ல இன்னைக்கு நான் லிமிட் ஆர்டர் போட்டிருக்கேன். ஒண்ணு டிசிஎஸ், இன்னொன்னு ரிலையன்ஸ் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்க பிளான் படி பக்காவா வந்து நீங்க எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ என்னெல்லாம் காப்பி பண்ண வேண்டாங்கிறதையும் நான் இந்த இடத்துல ஷேர் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நான் என்ன பண்றேன் மார்க்கெட்ல அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்றேன். மேபி மார்க்கெட் சரிவுல நம்ம எப்படி வந்து ஆக்ட் பண்ணணும், ஒரு ஏற்றத்துல எப்படி ஆக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு புரிதல். ஸோ நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இடத்துல ஷேர் பண்றது மூலியமா உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுங்கிறதுக்காக தான் இந்த விஷயங்கள உங்க கூட டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். ஸோ இன்னைக்கு ஐடி பங்குகள பலி கொடுத்துட்டாங்க மார்க்கெட்ல அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இண்டஸ்இண்ட் பேங்க் கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல ஒரு 3% வரைக்கான சரிவ குடுத்தது. பட் இப்ப அதுவும் கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருக்கு. கரண்ட்டா ஒரு 2% வரைக்கான இறக்கத்த இண்டஸ்இண்ட் பேங்க் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. என்ன ரீசன்னா, விசில் ப்ளோவர் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, பிஎம் ஆஃபீஸ் அண்ட் ஆர்பிஐ போன்ற முக்கிய ரெகுலேட்டரி அமைப்புகளுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து போயிருக்கிறதா ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ என்னன்னா, இன்சைடர் ட்ரேடிங், அக்கவுண்டிங்ல நெறைய ஃப்ராடு இந்த மாரி பல விஷயங்கள பார்த்தீங்கன்னா அடுக்கியிருக்காங்க இண்டஸ்இண்ட் பேங்க் மேல. ஸோ இது எல்லாத்துக்கும் இண்டஸ்இண்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா, மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. நாங்க ரொம்ப டிரான்ஸ்பரன்ட்டா இயங்குறோம். எல்லா விஷயங்களையும் ரெகுலேட்டரிக்கு சொல்லிட்டு தான் பண்றோம் அப்படின்ட்டு இண்டஸ்இண்ட் பேங்கோட தலைவர் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ இது எங்க போய் முடிய போகுது அப்படின்னே தெரியல. இண்டஸ்இண்ட் பேங்க் இப்போ 900க்கு கீழ தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஃபர்தர் பிரஷர் ஏற்படுமாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த இண்டஸ்இண்ட் பேங்க்லேருந்து ரீசென்ட்டா நான் எக்ஸிட் ஆனேன். அந்த அப்டேட்ட உங்க கூட நான் ஷேர் பண்ணேன். ஸோ என்ன ரீசன்னா, நல்ல லார்ஜ் கேப் பிரைவேட் வங்கி பங்குகள் ஒரு ஹிஸ்டாரிக் லோ வேல்யூல நமக்கு கிடைக்கும்போது, ஸோ அத தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு அணுகுமுறையும் உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதன் பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு எக்ஸிட் முடிவ நான் எடுத்தேன். ஸோ எதுக்கு இவ்வளோ பிரச்சனை இல்ல, நம்ம இந்த வேல்யூவேஷன்ல இந்த பங்குல உட்காரணுங்கிறது என்னுடைய கொஸ்டின். இந்த கொஸ்டின் வேலிடான கொஸ்டினா இல்லையாங்கிறத உங்ககிட்டயே விட்டுர்றேன். ஸோ பதில் நீங்களே வந்து சொல்லலாம். ஓகே. ஸோ இதுதான் இண்டஸ்இண்ட் பேங்க்ல இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை. என்ன ஆகுங்கிறத நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் எக்ஸிட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறக்காக இத நான் அப்படியே கை கழுவிற மாட்டேன். ஸோ தொடர்ந்து பார்ப்போம். இது மேபி நமக்கு ஒரு படிப்பினைய ஏற்படுத்தலாம் வருங்காலத்துல. ஸோ அதனால கண்டிப்பா என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல எந்த ஒரு தவறும் இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது
ஸோ நம்ம பேசணும் லார்ஜ் கேப்ல என்ன ப்ரெஷர் இருக்கு அப்படின்ட்டு, ஸ்மால் கேப்ல அந்த ப்ரெஷர் இல்லன்ட்டு. ஸோ அதுக்கு உதாரணமா இந்த ஸ்டெர்லைட் டெக்க சொல்லலாம். ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பங்க கன்னா பின்னான்னு ஏத்திருக்காங்க. ரூ. 100க்கு கீழ இருந்த பங்கு இப்போ ரூ. 600க்கு கீழ ரூ. 600க்கு மேல இருக்கு. அதுவும் இந்த ஜனவரியிலருந்து இப்ப ஜூன் வரைக்கும் 6 மாசத்துல இவ்வளோ பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டெர்லைட் டெக் வந்து குடுத்துருக்கு. இத பல நண்பர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த பங்க சொல்லுங்க, இந்த பங்க சொல்லுங்க அப்படின்ட்டு. பட் இந்த அளவுக்கு ஏற்றம் குடுத்த பங்கு என்னைக்குனாலும் ஆபத்து. ஸோ இந்த மாரி நான் பல இத டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தொடர்ந்து அத பத்தி பேசும்போதும் கொஞ்சம் அவங்களுடைய கருத்துக்கு நான் மாறா பேசும்போது, அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கும். திருப்பி பார்த்தீங்கன்னா, நம்ம கூட சண்டைக்கு வந்துருவாங்க. பட் இந்த மாரியான இடத்துல வந்து நான் டெஃபினட்டா முதலீடு பண்ண மாட்டேன். என்ன பொறுத்தவரைக்கும் என் முதலீடு சேஃபா இருக்கணும். நான் போடுற பணம் எனக்கு ஒரு ஒரு நல்ல இடத்துல இருந்தா, எனக்கு கொஞ்சம் வந்து சந்தோஷமா இருக்கும். நான் பாட்டுக்கு அடுத்தடுத்த முடிவுகள எடுப்பேன். ஸோ இந்த மாரியான இடம் நான் ரிட்டர்ன்க்காக ஆசைப்பட்டேன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட்ல என்னால தொடர்ந்து நீண்ட காலத்துக்கு என்னால டிராவல் பண்ண முடியாது. ஸோ ரிட்டர்ன்க்காக மார்க்கெட்ல இருக்கக்கூடாது. அப்புறம் எதுக்குங்க நம்ம மார்க்கெட்டுக்கு வரோம்? வர்றதே பணம் சம்பாரிக்க தானே அப்படிங்கிற கேள்வி நெறைய பேருக்கு இருக்கலாம். பணம் சம்பாரிக்கணும். அத விட முக்கியமானது கொண்டு வந்த பணத்த நம்ம தொலைச்சிறக்கூடாது. இதுல வந்து நான் ரொம்பவே வந்து கடுமையா இருப்பேன். ஸோ கொண்டு வந்த பணம் ரொம்ப முக்கியம். ஸோ பணம் எப்படினாலும் சம்பாரிச்சிடலாம். பொறுமையா இருந்தா நமக்கு பணம் ஆட்டோமேட்டிக்கா வந்து வந்துரும். ஆனா, என்னைக்கு நம்ம பொறுமை இழந்து இந்த மாரி தேவையில்லாத வேலைய நம்ம பண்றோமோ, ஸோ ரிட்டர்னுக்கு ஆசைப்பட்டு மார்க்கெட்ல வரக்கூடிய கதைகள நம்பி முதலீடு பண்ணணும்னா, கண்டிப்பா ஆபத்து ரொம்ப அதிகம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ நான் குளோபல் ஸ்டாக், ஏஐ ஸ்டாக்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கேயும் நல்ல ஒரு ஏற்றமெல்லாம் ஏற்பட்டிருக்கு. ஸோ சில ப்ராடக்ட் கம்பெனிஸ் உண்மையிலேயே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஆனா, பல கம்பெனிஸ் வந்து சம்மந்தமே இல்லாம ஒரு ஏற்றத்த வந்து குடுத்துட்டுருக்கு. இதுல எது உண்மையான ஏற்றம், எது பொய்யான ஏற்றம் அப்படிங்கிறத நம்ம கண்டிக்க முடியாது. ஸோ எந்த இடத்துல சேஃப் இருக்கு, எந்த இடத்துல ஏஐ பூம் ஏற்பட்டாலும் பெரிய ஒரு சரிவு ஏற்படாது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா ஐடென்டிஃபை பண்ணணும். அப்படி சில பங்குகள நம்ம பண்ணி அந்த இடத்துல உட்காரவும் செஞ்சிருக்கோம். ஸோ தொடர்ந்து பொறுமையா நம்ம பண்ண ஆரம்பிப்போம். அப்பவே நமக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ ரொம்ப ரிட்டர்ன் ஆசைப்பட்டு இந்த மாரி சின்ன பங்குகள்ல கதைய கேட்டு முதலீடு பண்ணணும்னா, கண்டிப்பா அந்த கதை நமக்கு பெரிய அளவுக்கான ஒரு பேய் கதையா மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா முதலீடு பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே. ஸோ எங்க ரிஸ்க் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்களோ, எந்த இடத்துல எல்லாரும் இங்க போகாதீங்க அப்படின்னு சொல்றாங்களோ, எந்த இடத்துல பெரும் சரிவு ஏற்பட்டிருக்கோ, அங்க என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம ரிசர்ச் பண்ணணும். இதுதான் நம்மளுடைய தலையாய கடமை. ஸோ இத மட்டும் நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு சக்சஸ் வந்து கிடைக்கும். ஸோ ஏறுன இடத்துல போய் டைம் வேஸ்ட் பண்ணாம, இறங்குன இடத்துல என்ன பண்ணலாங்கிறத யோசிங்க. அடுத்தது ஸோ டாடா மோட்டார்ஸ் கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா, டொமஸ்டிக்ல ஈவி பிரீமியம் ஈவிஸ் வந்து அதாவது குறிப்பா அவென்யால லான்ச் பண்ண போறதா நம்ம பேசியிருந்தோம். ஸோ இந்த அவென்யா பார்த்தீங்கன்னா, ஜேஎல்ஆரோட ஈவி பிளாட்ஃபார்ம்ல வந்து தயாரிக்க போறதா சொல்லியிருந்தாங்க. ஆனா, இப்போ அதுல ஒரு மாற்றம் வரப்போகுது. ஸோ செரியோட ஈவி பிளாட்ஃபார்ம யூஸ் பண்ண போறதா டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது ஒரு உறுதியான தகவல் தான். செரியோட பிளாட்ஃபார்ம தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா, ஆல்ரெடி இவங்களுக்குள்ள பார்ட்னர்ஷிப் போயிட்டு தான் இருக்கு. ஸோ அதனால அவங்களுடைய ஈவி பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ எப்படியும் வந்து ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்க போகுது அவென்யா. பட் அந்த அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்குமாங்கிறது டவுட்டு தான். ஏன்னா அவ்வளோ ஒரு நல்ல டிசைனாக என் கண்ணுக்கு வந்து படலை. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ இது டாடா மோட்டார்ஸ் கிட்டேருந்து வந்த அப்டேட். வெறும் பிளாட்ஃபார்மா இல்லை ஃப்யூச்சரில் இன்னும் வேறு வேறு டெவலப்மெண்ட் இதனால் உருவாகுமாங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும். அண்டு ஸோ இது டாடா மோட்டார்ஸ் அண்ட் மாருதி சுசுகி பற்றியான ஒரு ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்கேன். ஸோ வளர்ச்சி எப்படி இருக்குது, ஸோ போட்டித்தன்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தெளிவாக வந்து நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி தான் அந்த ஆர்டிக்கல் போஸ்ட் பண்ணேன். அதே மாதிரி பஜாஜ் எலக்ட்ரிக்கலோட ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பல நண்பர்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதை கேட்டுட்டு இருக்காங்க. நான் ஆல்ரெடி இதை பற்றி வீடியோஸில் வந்து சொன்னேன். டைம் கொடுங்க அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் திரும்ப இதை பற்றி போடுங்க அப்படின்ட்டு நண்பர்கள் கேட்குறாங்க. ஸோ நண்பர்களுடைய ஆர்வம் எனக்கு புரியுது. ஸோ இந்த பங்கு தொடர்ந்து நல்ல சரிவை கொடுத்துட்ருக்கு. ரூ. 1400 இருந்தது வெறும் ரூ. 300 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆசை எல்லாத்துக்கும் வரும். ஸோ கண்டிப்பாக நல்ல சரிவு இருக்குது. ஒரு சின்னதாக ஏறினாலும் நல்ல ரிட்டர்ன் பார்க்கலாங்கிற ஒரு இது இருக்குது. ஆனால் ஸோ நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அதனால நீங்க தொடர்ந்து கேட்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியுது. ஆனா, ஸோ இந்த இடத்துல இன்னும் பணிகள் கம்ப்ளீட் ஆகல. ஸோ இந்த பிசினஸ் பற்றியான புரிதல் எல்லாம் ஏற்படுத்தினாலும், ஒரு கன்விக்ஷன் வந்து எனக்கு வரணும். ஸோ அந்த கன்விக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இத ஆட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க சீக்கிரம் போஸ்ட் பண்ணுங்க, சீக்கிரம் போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்கறதுனால, நான் அவசரத்துக்கு ஏதாச்சும் ஒண்ணு போஸ்ட் பண்ணி விட்டுறலாம். அதனால இழப்பு யாருக்கு? 2 பேருக்கும் தான். அதனால அப்படி நம்ம அவசரப்படக்கூடாது. மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் நமக்கு ஃபர்ஸ்ட்டு பொறுமை ரொம்ப முக்கியம். ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் குடுங்க. ரொம்ப நீங்க போட்டு ப்ரெஷர் பண்ணீங்கன்னா, போடுங்க, போடுங்க அப்படின்னு சொல்றது மூலியமா, நான் வேற ஏதாச்சும் ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபுல்லா அத முடிக்காம, ஒரு விஷயத்த முடிக்காம நான் ஷேர் பண்றதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும். எனக்கு நீங்க டைம் குடுத்தீங்கன்னா, கண்டிப்பா
ஒரு பெஸ்ட்டான ஒரு பதிவ உங்க கூட நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ அது உறுதியான ஒரு விஷயம். அதுலருந்து ஒரு நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படலாம். ஸோ அதன் மூலியமா ஒரு நல்ல ரிட்டர்ன் கூட உங்களுக்கு கிடைக்கலாம். ஆனா, அவசரப்பட்டு ஒரு விஷயத்த முழுமையா நான் பண்ணாம நான் உங்க கூட ஷேர் பண்ணிட்டேன்னா, ஸோ எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் பாட்டுக்கு ஷேர் பண்ணிட்டு போயிருவேன். ஸோ அதனால வியூஸும் எனக்கு வரத்தான் போது. அதனால அது மேட்டர் இல்ல. ஸோ என்ன மேட்டர்னா, இந்த இடத்துல ஒரு கன்விக்ஷன் எனக்கு ஏற்படணும். அதுக்கான விஷயங்கள நான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம், உறுதியான ஒரு புரிதல் ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் இத பற்றி நான் எழுதலாம் அப்டின்ட்டு இருக்கேன். ஸோ நண்பர்கள் அதுவரைக்கும் தயவு செஞ்சு பொறுமை காக்க வேண்டும்ங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியனா இருக்கு. என்னோட ஒரு வேண்டுகோளா வந்து இருக்கு. ஸோ இந்த வேண்டுகோள நீங்க ஏத்துக்குவீங்கன்னு நான் நெனைக்கிறேன். பல நண்பர்கள் வீடியோவையும் தொடர்ந்து பார்க்கறது கிடையாது. அதனால தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ஸோ என்னதான் வீடியோல அப்டேட் பண்ணாலும் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அத பற்றி நம்ம அப்டேட் பண்ணுவோம். அதுக்கு அடுத்த நாள் வீடியோல வந்து அந்த பங்க பற்றி கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் என்ன? தொடர்ந்து வீடியோ பார்க்காததுக்கான ஒரு விஷயம் தான். ஸோ அதனால தொடர்ந்து பார்த்தா தான் தெரியும் நான் என்ன சொல்றேன் அப்டின்ட்டு. ஸோ தொடர்ந்து பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ பார்க்கலனாலும் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. பட் நான் என்னோட கடமைக்கு 2 டைம் அப்டேட் பண்ணிட்டேன். அடுத்த டைம் டெஃபினட்டா அப்டேட் பண்ண மாட்டேன் இத பற்றி. ஸோ முழுசா இத நான் முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பா அத பற்றி பதிவ நான் போடுறேன். ஸோ ப்ளீஸ் என்ன வந்து கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணாம இருந்தீங்கன்னா, ஒரு நல்ல பதிவு உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஓகே. ஸோ டெஃபினட்டா நான் மறக்க மாட்டேன். ஸோ என்னென்ன பங்குகள் அப்படிங்கிறத எக்ஸெல்ல நான் நோட் பண்ணியிருக்கேன். ஸோ அத நான் வெளியிடுவேன். இப்ப நான் வெளியிட்டேன்னா எப்படி இந்த இடத்துல நீங்க அவசரப்படுறீங்களோ, அந்த இடத்துலயும் நீங்க ரொம்ப அவசரப்படுவீங்க. ஸோ அதனால அவசரம், ஆபத்து அப்படிங்கிறத நான் கண்டிப்பா இந்த இடத்துல உங்க கூட சொல்லியே ஆகணும். அவசரப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் எதையும் வந்து முன்னாடி நான் பண்றதுக்கு முன்னாடி, ஆப்பர்ச்சுனிட்டி வர்றதுக்கு முன்னாடி உங்க கூட ஷேர் பண்ணாம இருக்கேன். சரியா? ஸோ புரிஞ்சிருப்பீங்க நண்பர்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். விரைவில் இத பற்றியான பதிவு உங்க கூட ஷேர் பண்ணப்படும் அப்படிங்கிறத இந்த வீடியோ வழியாக உங்க கூட நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்திருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!